இது நம்ம வீட்டில் வந்த மரங்க. நாடன் பழம் இருக்குல்லங்க, அதோட மரம், வாழை மரம் தான். சரின்னு சொல்லி இது பார்க்க தார் விட்டுருந்துச்சு. சரி நம்ம இதை கட் பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக பழுத்த மாதிரி ஆனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா போன டைம் மழை வந்ததில் அப்படியே சாஞ்சிருச்சுங்க. சரி நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணும்போது தான் பார்த்தா அதில் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக அந்த பூச்சியெல்லாம் இருந்துச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் பார்க்குறனால எனக்கு எப்படி அதை க்ளீன் பண்ணணும்னு தெரியல. ஸோ பெரிய ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றி அதை பழத்தை அந்த தார் அப்படியே உள்ளே வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டேங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சின்ன ப்ரஷ் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லா பழத்தையும் எடுத்து ஒரு சாக்கில் போட்டு கட்டி வச்சிட்டோம். அது ஒரு 2 or 3 டேஸ்லேயே பழுத்துருச்சு. பழுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பக்கத்துலேயும் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து இந்த வாழை தண்டு உரிக்கும்போது வந்துட்டு நான் நிறையா இருக்கும், அப்படியே பெருசாக இருக்கும் அப்படின்னலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது உரிக்கிறதெல்லாம் நான் பார்த்ததில்ல. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறனால எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்படியே நிறையா பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் உரிக்க பார்த்தோன்னா சின்னதாகிட்டே போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா ரொம்பவுமே கம்மியாக தான் இருந்தது. வாழைப்பழத்தை ஊற வச்சு கழுவுனவன் நான் ஒருத்தியாக தாங்க இருப்பேன். ஏன்னா எனக்கு அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அந்த பூச்சியை போக வைக்கிறதுன்னு தெரியாதனால அப்படி ஊற வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த தண்ணி வந்துட்டு அடுத்த நாள் ஊறி மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னனால அதை ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிட்டேன். அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா இந்த மாதிரி தண்ணி வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து குடிக்கலான்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் நான் அதை குடிக்கல. சரி நெக்ஸ்ட் டைம் குடிச்சிக்கலாம், இன்னும் 2-3 மரம் இருக்கனால அந்த தண்ணிங்களை குடிச்சிக்கலான்னு சொல்லி விட்டேன். இதே ஹஸ்பண்ட் மட்டும் குடித்தார். எப்படி இருந்துச்சுன்னு தெரியலைங்க. லைக் பண்ணுங்க.